ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Wordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம Wordpress வெப்சைட்ல எப்படி இமேஜ்லாம் ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சிங்கிள் இமேஜ் எப்படி ஆட் பண்றது, பல்க் இமேஜ் எப்படி ஆட் பண்றதுங்க பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு 2 வியூ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஆங்கிள் இமேஜஸ் பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம், பிளஸ் இந்த லிஸ்ட் வியூல கூட நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெப்சைட்ல என்னென்னலாம் இமேஜ் இருக்கோ அது எல்லாமே இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். இமேஜஸ் மட்டும் இல்ல, வீடியோஸும் இந்த லைப்ரரியில உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னா, நான் இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க இதுல இமேஜ் டிராப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், ஆர் நீங்க உங்க ஃபைல செலக்ட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்ணி யூஸ் பண்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ இமேஜ் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த இமேஜ் எடிட் பண்றதுனா கூட எடிட் பண்ணலாம். எடிட் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு டைட்டில் சேஞ்ச் பண்றதா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்க ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்கறதுனா கூட கொடுத்துக்கலாம். அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ பல்க் இமேஜா ஆட் பண்ணணும், ஒரு ஃபோல்டரே நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி ஆட் பண்றதுன்னா, இப்போ ஆட் நியூ கொடுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் ஒரு ஃபோல்டரே காப்பி பண்றேன். இப்போ நான் இந்த ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபோல்டரை டிராக் அண்ட் டிராப் பண்ணோடனே அதுல என்னென்ன இமேஜ்லாம் இருந்ததோ அது எல்லாமே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு எல்லா இமேஜ் லோட் ஆயிடுச்சு. நீங்க அதை எடிட் பண்றதுனா கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க அதை டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடிட் பண்ணலாம், டைட்டில் எடிட் பண்ணலாம். இப்போ ஆல் டெக்ஸ்ட் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம இமேஜ் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆனா கூட அந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்காக தான் நம்ம அது கொடுக்குறோம். இப்போ நம்ம லைப்ரரி ஓபன் பண்ணலாம். இப்போ நமக்கு எல்லா இமேஜும் ஷோ ஆகாது. நம்ம இப்போ அப்லோட் பண்ண இமேஜ் எல்லாமே இருக்கு, பல்க் இமேஜும் நமக்கு இருக்கு, ப்ளஸ் நம்ம சிங்கிளா ஆட் பண்ண இமேஜும் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு லைப்ரரி ஃபுல்லாவே டெலீட் பண்ணணும்னா நீங்க காமனா இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆக்ஷன்ல போயிட்டு நீங்க டெலீட் பெர்மனன்ட் கொடுத்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.